கிறிஸ்துவுக்குள் பிரியமான குர்லா மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபை அங்கத்தினர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். 57வது சபை நாள் சிறப்பு ஆராதனையிலே நாம் கலந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு தந்த வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நன்றியை பலியாக ஏறெடுப்போம். இந்த சிறப்பு ஆராதனையில் நாம் அர்ப்பணிப்போடு, உண்மையோடு, ஆவியோடு அவரை ஆராதிக்க ஆயத்தமாவோம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, 57வது சபை நாள் ஆராதனையில் நாங்கள் கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக நன்றி. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய ஆளுகை எங்களோடு இருக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடி இந்த சிறப்பு ஆராதனையை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமான ஆராதனையாக அமைய ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 15வது பாடல், அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன், தெய்வ வீட்டின் நன்மையாலே ஆத்துமத்தில் பூரிப்பேன், இங்கே தெய்வ சமூகம் மெய் வெளிச்சம் பாக்கியம் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளில் 15வது பாடல். Yeah, and I could water me.
சொல்லும் கர்த்தரே நான் கேட்பேன். நீரே போல் நிலத்திலே பெய்ய பண்ணும் மன்னா சேர்ப்பேன். நல்தியான தோடனே தோறும் ஜீவ பானத்தை தீரும் பசி தாகத்தை. முறைமுறையாக மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 122. Responsive reading is taken from Psalm 122. சங்கீதம் 122. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசை வினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரன் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மையுண்டாக தேடுவேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். Let us all confess our faith through apostle creed. அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வதன் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோன்றி எழுந்தருளினார். பரலோகத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலப்பார்வையில் வீற்றிருக்கிறார். அவர் உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாய் சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். லார்ட்ஸ் பிரேயர். ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவேண்டலை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் மூல காரணருமாகிய எங்கள் அன்பின் ஆண்டவரே, 57வது சபை நாள் ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, கடந்த 57 ஆண்டுகள் இந்த திருச்சபையின் வரலாற்றில் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த மேலான காரியங்களை நினைத்து தோத்திர பலிகளை ஏறெடுக்க ஆண்டவர் தந்த வாய்ப்பிற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த திருச்சபையின் மூலமாக நடைபெற்ற ஒவ்வொரு பணிகளையும் நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே, இந்த திருச்சபையின் ஆவிக்குரிய பணிகளின் எல்கைகளை ஆண்டவர் விரிவடைய செய்தரல வேண்டுமாறு உம்மை நோக்கி கெஞ்சுகின்றோம். இந்த திருச்சபையின் வரலாற்றில் இந்த திருச்சபையில் பணியாற்றிய முன்னாள் போதகர்களுக்காக, முன்னாள் ஊழியர்களுக்காக,
ஆண்டவரே, இந்த வேளையில் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, அவர்கள் பொழுது எங்கிருந்தாலும் அங்கு நீர் அவர்களுக்கு போதுமானவராக இருந்து அவர்கள் கரங்களை பற்றி வழி நடத்தியற வேண்டுமாறு, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பகிர்ந்தளிக்கின்ற பாத்திரங்களாக நீர் தொடர்ந்து எடுத்து பயன்படுத்தியற வேண்டுமாறு உம்மை நோக்கி கெஞ்சுகின்றோம். ஆண்டவரே, இந்த திருச்சபையின் அங்கங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் சந்தியும். ஆண்டவரே, தூர இடங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்காக, தூர இடங்களில் பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்காக, தூர இடங்களில் படித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் தூர இடங்களில் இருந்தாலும் உம்முடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும், உம்முடைய வழி நடத்தல் அவர்களோடு இருக்கட்டும். அவரிடத்தில் நல்ல செய்திகளை நாங்கள் கேட்டு உமக்கு தோத்திர பலிகளை ஏறெடுக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, இந்த ஆலய கட்டுமான பணிக்காக, இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற முயற்சிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிகின்ற தேவனாக, காண்கின்ற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த ஆண்டில் அந்த பணி துவக்கப்பட, அவருடைய தேவைகள் உம்முடைய கரத்தால் சந்திக்கப்பட, அந்த மகிமையின் ஆலயத்தை ஆண்டவரே நாங்கள் வரும் நாட்களில் காண, அந்த மகிமையின் ஆலயத்தை ஆண்டவரே எங்களுடைய சந்ததி வரும் நாட்களில் அனுபவிக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்தரல வேண்டுமாறு உம்மை நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளில் குறிப்பாக கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். குறிப்பாக தங்களுக்கு அருமையானவர்களை இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பினாலே இழந்திருப்பவர்களுக்காக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு நீர் ஆறுதலையும் தேறுதலையும் கட்டளையிட்டரல வேண்டுமாறு, உடைய கண்ணீரை நீர் துடைத்தரல வேண்டுமாறு உம்மை நோக்கி கெஞ்சுகின்றோம். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறவர்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய கரம் அவர்களை தொடட்டும், உம்முடைய தூய்மையான இரத்தம் அவர்கள் மீது பூசப்படட்டும். பரிபூர்ணமான பரிகாரத்தை பெற்று உம்முடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்த ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸை குறித்து கலங்கி கொண்டிருக்கின்ற மக்களுக்காக, பயந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள ஆண்டவர், உயிர் தெழுந்த ஆண்டவர். ஆண்டவரே, தம்முடைய வாழ்க்கையில் நீர் செயல்படுவதை அனுபவிக்க அனுகிரகம் செய்யும். பயத்தை முழுவதுமாக நீர் அப்புறப்படுத்திய வேண்டுமாறு உம்மை நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, மருத்துவர்களுக்காக, மருத்துவத்துறையில் பணியாற்றுகின்றவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, நம் ஆண்டவரே தூய்மை பணியாளர்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, இந்த வைரஸினால் அவர்கள் பாதிக்கப்படாதபடி உம்முடைய தூய்மையான இரத்த கோட்டைகளை அவர்களை மறைத்து காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இதன் மூலமாக அரசாங்கம் விதித்திருக்கின்ற ஊரடங்கு கட்டுப்பாட்டினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற பாமர மக்களுக்காகவே நோக்கி பார்க்கின்றோம். தின கூலிகளுக்காகவே நோக்கி பார்க்கின்றோம். சிறு வியாபாரிகளுக்காகவே நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, நீருடைய தேவைகளை சந்தித்தரல வேண்டுமாறு, ஆண்டவரே நீர் அவர்களுக்கு போதுமானவராக இருந்து கரம் பற்றி வழி நடத்தியற வேண்டுமாறு, ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸை நீர் செயலிழக்க பண்ணியற வேண்டுமாறு, இந்த கொரோனா வைரஸை இந்திய தேசத்திலிருந்து அப்புறப்படுத்தியற வேண்டுமாறு ஆண்டவரே உம்மை நோக்கி கெஞ்சுகின்றோம். ஆண்டவரே, இந்த ஊரடங்கு சட்டமானது துரிதமாக விலக்கிக் கொள்ள, ஆண்டவரே அதன் மூலமாக சுமூகமான நிலை உருவாக, அதன் மூலமாக ஆண்டவரே திருச்சபைகளின் பொருளாதார நிலை சீரடைய, இந்திய தேசத்தின் பொருளாதார நிலைமை சீரடைய, அகில உலகத்தின் பொருளாதார நிலைமை சீரடைய செப்பனிடப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். இந்த நிகழ்ச்சியினாலே தங்கள் வேலை வாய்ப்புகளை இழந்திருக்கின்ற மக்களுக்காகவே நோக்கி பார்க்கிறோம். அவர்களுக்கும் ஆண்டவரே நிறைய காலத்திலே நல்ல நிரந்தரமான வேலை வாய்ப்புகளை கட்டளையிட்டற வேண்டுமாறு, அதன் மூலமாக உடைய குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, நெகேமியா எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது உற்சாகத்தோடு தேவாலயத்தை கட்ட அர்ப்பணித்தார்களே, அதே போல நாங்களும்
ஆண்டவரே, இந்த கட்டுமான பணியில் எங்களை இணைத்துக் கொள்ள உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ந்து களி கூர்ந்தேன் என்று சங்கீதக்காரன் தாவீது சாட்சி பகர்கின்றானே, அதே போல் ஆண்டவரே, நாங்கள் உமக்குள் அக மகிழத்தக்கதாக பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிட்டரல வேண்டுமாறு நோக்கி கெஞ்சுகின்றோம். ஆண்டவரே, இந்த திருச்சபையானது முதன்மையான திருச்சபையாக, பரிசுத்தமாக்கப்பட்ட திருச்சபையாக, ரட்சிக்கப்பட்டவர்களை தன்னகத்தை கொண்ட திருச்சபையாக, விசுவாசிகளை கொண்ட திருச்சபையாக ஆண்டவரே, இந்த திருச்சபையை நீர் வணைந்தரல வேண்டுமாறு, இந்த திருச்சபை மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்தை தன்னகத்தை பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக மலையின் மேல் உள்ள பட்டணம் ஆண்டவரே பிரகாசிப்பது போல, சாட்சி பகர்வது போல, பிறர் காணக்கூடிய விதத்தில் செயல்படுவது போல இந்த திருச்சபையானது வரும் நாட்களில் ஆண்டவரே உம்முடைய மகிமையை பிரஸ்தாபம் பண்ணுகின்ற திருச்சபையாக இந்த திருச்சபையை நீர் வணைந்தரல வேண்டுமாறு நோக்கி கெஞ்சுகின்றோம். ஆண்டவரே, எங்களை மீண்டும் உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில் பயிர்களிக்கத்தக்கதாக ஆண்டவரே, திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஆண்டவரே நீர் செய்தியாளரை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, சகோதரர் மெல்கிசேதேக் அவர்களை உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். அவர்கள் மூலமாக நீர் என்னோடு எங்களோடு பேச வேண்டுமாறு, இடைபட வேண்டுமாறு, மெய்யாகவே உம்முடைய மெல்லிய தொனியை நாங்கள் கேட்டவர்களாக, பரம மன்னாவை உட்கொண்டவர்களாக, எங்களுடைய வாழ்க்கையுடைய பாதப்படியில் அர்ப்பணித்தவர்களாக இங்கிருந்து உலகத்திற்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாக ஆண்டவரே நீர் அவர்கள் மூலமாக எங்களோடு பேசும், எங்களோடு இடைபடும். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். இன்றைய தியானத்திற்காக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. 1 Samuel, 1st chapter 1 verses 10 to 18. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும். மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை என்பதே. இந்த வேளையில் நம்முடைய சபை செயலாளர் சகோதரர் சாமுவேல் மனுவேல் அவர்கள் ஆண்டறிக்கையை நமக்கு சமர்ப்பிப்பார்கள்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, உங்கள் அனைவரையும் இந்த டிவி மூலமாக வாழ்த்துவதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் திட்டமிட்டபடி வருகிற 26ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 5 மணி நம்முடைய சர்ச் டே ப்ரோக்ராம், சர்ச் டே ஆராதனையும் அதை தொடர்ந்துள்ள ப்ரோக்ராம் நடத்த வேண்டும் என்று நாம் தீர்மானித்தோம். ஆனால் இந்த லாக்டவுன் பீரியட் இப்படி வந்ததுனால நம்மால் அந்த சர்ச் டேயை கொண்டாட முடியாது. அதனால் நாம் நம்முடைய சர்ச் டே ஆகிய 21ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2020ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு நம்முடைய ஆராதனையை நாம் நம்முடைய சர்ச் டே அனிவர்சரி ஆராதனையை நாம் கொண்டாடுவோம். நான் என்னுடைய இந்த 57வது சர்ச் டே ஆராதனையின் இந்த ரிப்போர்ட்டை நான் வாசிக்கிறேன். ஒவ்வொருவரும் அதை கவனமாய் கேட்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மெத்தடிஸ்ட் தமிழ் சர்ச் குர்லா 57வது சர்ச் டே anniversary celebration. Good evening to all pastors, guests and other congregations. Greetings to all you in the matchless name of our Lord and Savior Jesus Christ. All glory and honor belongs to Him. First of all, we give thanks to Almighty God. He wants with us for the last 57 years. Regarding our church history, our church was established in 1939 by Reverend Dr. Ariel Nathaniel Warner. Reverend Warner was appointed as a missionary to India by the Episcopal Board and Mission on 21st October 1910. He was a pastor of Episcopal Board of India. Under his management, the construction of this church started 28th March 1939 and was dedicated on 25th November 1939. Within 211 days, the whole church construction completed. In the year 1963, Reverend J.N. Harris appointed Reverend D.S.P. Rao, who was the pastor of Warner Memorial Methodist Telugu Church, Kurla. At that time, our Lord opened the door and the first Tamil service was held on 21st April 1963 or 4:30 p.m. From there on, there was no turning back and the church flourished and increased in number. One of the church members who was witness of this humble beginning of Tamil service at Kurla is Mr. Moses Manuel. I firmly believe that their love for Christ and passion for the church has set a strong spiritual foundation for the next generation. From 1963 to 1980, various pastors and lay leaders conducted the church service under the able leadership of Reverend J.N. Harris. As the member of the church grew in number, it was felt to have a dedicated pastors who would take the complete responsibility of this church. After a span of 17 years, in the year 1980, the Methodist Tamil Church Kurla, Warner Memorial Methodist Tamil Church Kurla West, received their first permanent pastor, Reverend Dr. S. Ratnamani, who took charge in 1980 and followed by several other pastors served in this pastorate. Reverend J.N. Harris, April 1963 to December 1979, Reverend Dr. S. Ratnamani, January 1980 to August 1981, Reverend J. Kumar, September 1981 to May 1986, Reverend F.I. Gnanasilan, Reverend R. Chrisdas, June 1986 to December 2006, and Chrisdas, April 1993 to May 1994. Reverend Tennyson Peter, January 2007 to February 2010. Reverend R. Chrisdas, March 2010 to August 2016. Reverend S.R. Mani, August 2016 to April 2017. At present, Reverend Dr. Wilson J. Kumar, May 2017 to till date. The Methodist Tamil Church Kurla not only grew as a church but also reached out to various other places in the city of Mumbai to start worship centers. First worship center was started at Chedanagar
at Bombay Christian Center in the year 1980 by Reverend Dr. S. Ratnamani. This church, which is now called as St. Paul Methodist Tamil Church, it became a separate pastorate conference in the year 1994. The second worship center was started at Wakola under the Kurla Church from 1980, and it has become a separate pastorate conference in the year 2009, and they named as St. Peter Memorial Methodist Tamil Church. The third worship center at Vasi, Navi Mumbai was started in the year 1986 under the chairmanship of Reverend F.I. Gnanaseelan at Francis Angel School at Vasi. The Methodist Tamil Church Vasi, Navi Mumbai became separate pastorate conference in the year 1994 and named it as St. Thomas Memorial Methodist Tamil Church Vasi. The fourth worship center at Anushakti Nagar was started in the year 1993 under the chairmanship of Reverend F.I. Gnanaseelan. This worship center was organized as a separate pastorate conference in the year 2008, now known by the name the Andhro Methodist Tamil Church, Anushakti Nagar. In the year 1998, February 23rd, the church was extended and dedicated. From 21st April 1963 to 31st December 1998, our Tamil worship timing was at 4:30 p.m. to 6:45 p.m. every Sunday. From January 1998, the worship timing changed to 7 a.m. every Sunday. Every first day of the month at morning 5:30 a.m. to 6:30 a.m. Holy Communion service at the church, almost 15 to 20 members attending the services. This service started from 1st June 2010 by Reverend Christudas, and it continuing regularly every first day of the month. Our worship starts every Sunday at 7 a.m. and get over by 8:30 a.m. After the church service worship, we have Sunday school, youth meeting, and WSCS, which starts at 8:40 a.m. every Sunday. And cottage prayer meeting, as per the congregation members' request, has been arranged. Every first week of the month, the communion worship. Second week of the Sunday, every month, the committee meeting starts at 9:30 a.m. under the chairmanship of our pastor, Reverend Dr. Wilson J. Kumar. Almost 20 to 25 committee members attend the meeting on the first floor of the hall. At present, we are supporting 5 missionaries, MEM, IEM, GEMS, MTTC, and the Bombay Regional Conference Missionary. Congregation members attending the Sunday service 7 a.m. from far and near places, almost 65 to 90. Every first day of the month at mornings 5:30 to 6:30 communion service conducted by our pastor. Almost 15 to 20 congregation members are attending, and every first Saturday of the month fasting prayer is conducted at the church from 10 a.m. to 12 noon by our pastor. We have almost 142 subscribed members. Our members are offering a substantial amount tenaciously to the church to emulate the mission work properly. Every second Sunday after the church service, 9:30 a.m. pastorate committee meetings are held regularly with 15 members attendance. The church records, registers, and minutes books maintained by properly. We have completed our external audited for the year 2019 and 20. Every third Sunday after the service, Methodist men gathering at the church hall and will pray for the various prayer points, and one of the member will share the word of God. And also the Methodist men started from 29th December 2019 every last Sunday in the evening 6 p.m. to 8 p.m. gathering at the church hall and praying for the prayer points, especially for the new church building. Our MIF are very active for conducting a session at VBC Center at Kurla every last Saturday of the month. And also our MIF participated singing competition at MTC Parel on 7th of December 2019 and win the second consolation prize for group and best voice prize won by Miss Angel Gnanapragasam. And also our MIF participated quiz competition at Good Shepherd Church, Dharavi on 12th January 2020 and received a participant's trophy
for attending the quiz competition. The biggest challenge that is laid in front of us is to rebuild this church, and it is a bad condition. The heartfelt prayer of each of us is to have a magnificent church built not only for us and our future generation, but also for those who are outside the flock. We request you all to uphold this church in your prayers. All glory, honor and praises to God Almighty. May the Lord repay you for what you have done. May you be richly rewarded by the Lord, the God of Israel, under whose wings you have come to take refuge. Ruth, 2nd chapter, verse 12. Thank you, and thank you very much for everyone. Thank you. நமது செயலாளர் நமது திருச்சபையின் அறிக்கையை சிறப்பாக சமர்ப்பித்தார்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வேளையில் கடந்த மாதம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் பிறந்த தினங்களையும் திருமண நாளையும் நினைவு கூற இருக்கிற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் மார்ச் 22ஆம் தேதி முதல் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை உள்ள பெயர்களை நான் வாசிக்கின்றேன். மார்ச் 24ஆம் தேதி மிஸ்டர் ஜே ஏர்னஸ்ட் மார்டின். மார்ச் 24ஆம் தேதி மிஸ்ஸஸ் விக்டோரியா மார்டின். மார்ச் 24ஆம் தேதி மிஸ் எவானா மார்டின். மார்ச் 26ஆம் தேதி மிஸ் நேசா ஆல்வின். மார்ச் 29ஆம் தேதி மிஸ்ஸஸ் சாந்தி அமுதன். 31ஆம் தேதி மிஸ்டர் மெல்கிஸ் திரவியராஜ். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி மிஸ்ஸஸ் செல்வி ரவி இன்போதியன். 3ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜேன் கிறிஸ்டோபர். 5ஆம் தேதி மிஸ்டர் மோசஸ் மனுவல். 5ஆம் தேதி மிஸ்டர் எஸ் பால்ராஜ். 11ஆம் தேதி மிஸ்டர் பி முத்துமணி. 11ஆம் தேதி மிஸ்டர் அஜய் ராஜ்பால். 12ஆம் தேதி மிஸ்ஸஸ் கௌரி மரியதாஸ். 14ஆம் தேதி மிஸ்ஸஸ் ராஜகுமாரி பாலச்சந்திரன். 14ஆம் தேதி மிஸ்டர் விஜய் ராஜ்பால். 16ஆம் தேதி மிஸ்டர் அன்புமணி பால்ராஜ். 16ஆம் தேதி மிஸ் ஷாரன் பொன்னுதுரை. 19ஆம் தேதி மாஸ்டர் ரீன்ஸ் ஆசிர் செல்வராஜன். 22ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஃப்ளோரி ஜானட் சேகர். 25ஆம் தேதி மிஸ்ஸஸ் குளோரி தர்மராஜ். 28ஆம் தேதி மிஸ்டர் டி தர்மராஜ். 29ஆம் தேதி மிஸ்டர் எம்.ஆர். ஆப்ரகாம். 30ஆம் தேதி மாஸ்டர் பிரேம் முத்துராஜ். 18ஆம் தேதி மிஸ்ஸஸ் அமலா லாசரஸ். 5ஆம் தேதி மிஸ்டர் வின்சென்ட். ஏப்ரல் மாதத்தில் தங்களுடைய திருமண நாளை நினைவுகூர இருக்கிற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் 19ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ராஜா பின்னி டேவிட். 24ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ராக்லண்ட் ராஜசேகர். இம்மட்டும் கரம் பிடித்து வழிநடத்தி ஆண்டவர் புதிய ஆண்டிலும் புதிய நன்மைகளினால் கிருபைகளினால் ஆசீர்வாதங்களினால் இவர்கள் கரங்களை பற்றி வழிநடத்துவாராக. புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்பட்டுள்ள பிள்ளைகளுக்காக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, புதிய ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக, இன்னும் புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்பட்டுள்ள பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கின்றோம். அவர்கள் அடியெடுத்து வைக்கின்ற புதிய ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாக, தேவைகள் சந்திக்கப்படுகின்ற ஆண்டாக, தடைகள் அப்புறப்படுத்தப்படுகின்ற ஆண்டாக, மகிழ்ந்து களிகூறுகின்ற அனுபவங்கள் பலவற்றை பெற்று அனுபவிக்கின்ற ஆண்டாக புதிய ஆண்டை இவர்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடும். இதே போல அநேக பிறந்த தினங்களை, திருமண நாளை
இந்த உலக வாழ்க்கையில் இவர்கள் காண கண்டு உமக்கு தோத்திர பலிகளை ஏறெடுக்க ஆண்டவர் அருள் தாரும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் சிறப்பான ஒரு அறிவிப்பு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய திருச்சபையின் வங்கி கணக்கு, வங்கி விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காணிக்கை செலுத்த விரும்புகின்றவர்கள், ஃப்ரீவில் ஆஃபரிங் செலுத்த விரும்புகின்றவர்கள், தோத்திர காணிக்கையை செலுத்த விரும்புகின்றவர்கள், இன்னும் ஏல பாக்கிகள், திருச்சபைக்கு செலுத்த வேண்டிய பாக்கிகளை செலுத்த விரும்புகின்றவர்கள், நீங்கள் நேரடியாக நம்முடைய வங்கி கணக்கிலே செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதற்குரிய விவரங்கள் நீங்கள் நம்முடைய பொருளாளர் சகோதரர் சேகர் அவரிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நாளிலே சிறப்பு செய்தியாளராக திருநெல்வேலியை சார்ந்த வார்த்தையே வாழ்வு ஊழியம் என்ற ஸ்தாபனத்தை துவக்கி ஆண்டவருடைய வார்த்தையை வல்லமையாக பேசிக்கொண்டிருக்கின்ற, வல்லமையாக ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற சகோதரர் மெல்கிசதேக் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நமத்திலே பயனளிக்க இருக்கின்றார்கள். அவர்கள் தொலைக்காட்சியிலே அநேக செய்திகளை அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மில் அநேகர் அவரை தெரிந்திருப்போம். அவர்கள் இன்று நம்மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை பயனளிப்பது மகிழ்ச்சிகரமான ஒன்று. அவர்களை உங்கள் சார்பில், திருச்சபையின் சார்பில், என்னுடைய சார்பில் வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் அவர்களை வல்லமையின் பாத்திரமாக இன்றும் எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமீன். ஒரு சிறப்பு பாடலை அவர்கள் பாடி தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்மத்திலே இந்த வேளையில் பயனளிப்பார்கள். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். சொல்லி அழைக்கும் கர்த்தர் நம்மை கடைசி வரை நடத்தி செல்வார். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். நம்மை சொல்லி அழைத்திடும் கர்த்தர் நம்மை கடைசி வரை நடத்தி செல்வார். காரியம் வாய்க்கும் அந்த நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் அந்த நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும். கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உண்மை தமக்கென்று பிரித்தெடுத்து மகிமையால் நிரப்பிடுவார். காரியம் வாய்க்கும் அந்த நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் அந்த நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவனிடம்
என்னோடு இருக்கின்றார். என் பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் நம்மை கடைசி வரை நடத்திச் செல்வார். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். அன்பான குர்லா தமிழ் மெதடிஸ்ட் திருச்சபையினருடைய அன்பு மக்களே, உங்கள் அனைவரையும் மறுபடியும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த சபை நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக கவனித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் கடந்து வருவதாக இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கும் சபையினுடைய போதகருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளின் மூலமாய் நம்மோடு இடைபடுவாராக. நாம் ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலும் நீர் எங்களோடு பேச போகிற உடைய நல் வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி எங்களுடைய சிந்தனைகளை தூண்ட விரும்புகின்றீரோ, எச்சரிக்க விரும்புகின்றீரோ, பாதை காட்ட விரும்புகின்றீரோ, அப்படிப்பட்ட வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு பேசும். கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களுக்கும் ஏற்றபடி நீர் உம்முடைய வார்த்தைகளை விளக்கி காட்டப் போகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அந்த நாட்களிலெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் வீடுகளில் தோறும் ஆண்டவரை ஆராதித்து வந்தார்கள். அது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் சபையிலே இணைந்து ஆண்டவரை துதித்தார்கள் என்கிற காரியங்கள் எல்லாம் வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. இப்போ நம்ம எல்லாரும் ஒன்று கூடி நமக்கென்று ஒரு ஆலயம், நமக்கென்று ஒரு சபையை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். நம்முடைய சபைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தலைவராக இருந்து நடத்தி கொண்டு வருகிறார். இந்த ஆலயம் பல்வேறு வகையான முறைகளிலே நமக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய மகிமை என்ன? ஆலயத்தின் மூலமாய் நமக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை குறித்த ஒரு செய்தியை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. சில நேரங்களிலே இவ்விதமாக நாம் எண்ணுவோம், ஆலயத்திற்கு உள்ளாக இருக்கும் பொழுது யாராவது ஒரு 2 பேருக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா, இப்போ நான் ஆலயம்னு பார்க்குறேன், இப்போ மட்டும் நீ வெளியே நின்னையும் பிச்சு போடுவோம் பிச்சு அப்படிங்கிற சத்தத்தை எல்லாம் கொடுக்குற மக்களை நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆலயத்திற்கு உள்ளே ஒரு வாழ்க்கை, ஆலயத்திற்கு வெளியே உள்ள ஒரு வாழ்க்கை என்பதுங்கிற ஒரு வார்த்தைகளை நாம் பார்க்க முடிகிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரே வாழ்க்கை, வெளியேயும் உள்ளேயும் ஒரே வகையான வாழ்க்கை தான் நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி போதிக்கிறது. காரணம், நாமளே அந்த ஆலயம் என்று சொல்லி. எனினும் பழைய ஏற்பாட்டிலே நாம் சில காரியங்களை பார்க்கும் பொழுதும் புதிய ஏற்பாட்டிலே சில காரியங்களை பார்க்கும் பொழுதும் ஆலயத்தின் மூலமாய் நமக்கு என்ன கிடைக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை சில சாட்சிகளை நான் வேத வசனத்தின் மூலமாக உங்களுக்கு கூற விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 1வது அதிகாரத்திலே அன்னாள் என்கிற ஒரு பெண் இருந்தாள். அவளுடைய குடும்ப சூழ்நிலை என்ன? வசதிக்கு குறைச்சல் இல்லை, சாப்பாட்டுக்கு குறைச்சல் இல்லை, எல்லாமே இருந்தது. ஆனால் குழந்தை பாக்கியம் மற்றும் இல்லை. அவருடைய கணவர் அவள் மீது அன்பாக இருந்தார். எல்லா பிள்ளைகளை விட இவளை அதிகமாக நேசித்தார் என்கிற போன்ற சில காரியங்கள் எல்லாம் இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனினும் தனக்கு குழந்தை இல்லை என்கிற ஒரு காரியத்தை விட தன்னுடைய சக்களத்தின் மூலமாய் ஊண்டிங்கான வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவருடைய மனது தொய்ந்து போய்விடுகிறது. அதைத்தான் இங்கே வசனம் சொல்லுகிறது பாருங்கள். 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே, அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான், இவள் அவளை மனமடி வாக்குவாள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஏதாவது ஒன்று சொன்ன உடனே
கிராமத்தில் சொல்லுவார்கள், அவ பேசுறதெல்லாம் சுண்ட சொல்லு, அப்படின்னா வேதனை கொடுக்கிற சொல்லு. யாருக்காவது ஒரு சொல்ல சொல்லியாச்சுன்னா அதை தாங்கிக்கிட மாட்டாங்க, டென்ஷன் ஆயிடுவாங்க, அல்லது தனியாக உட்கார்ந்து அழ ஆரம்பித்து விடுவார்கள். இப்படி என்னை பார்த்து சொல்லிட்டானே, இப்படி என்னையை பார்த்து சொல்லிட்டானே. ஒரு வேதனை தன்னுடைய வாழ்க்கையில அதிகமாக இருக்கும் பொழுதுதான் அழுகையும் வேதனையும் தனிமை உணர்வும் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்பேற்பட்ட இந்த அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையில ஆலயத்தின் மூலமாய் ஒரு மேன்மையை பெற்றுக்கொண்டாள். என்ன செய்தாள் பாருங்கள், வேதவசனம் சொல்லுகிறது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எந்த இடத்திலே அவளுக்கு துக்கம் வந்ததோ அந்த இடத்தை விட்டு எழும்பி நேர ஆலயத்திற்குள் போகிறாள். ஆலயத்திலே போய் தன்னுடைய வியாகுலத்தை எல்லாம் கொட்டி தீர்க்கிறாள். எல்லாவற்றையும் அங்கே போய் சொல்லி விடுகிறாள். அதைத்தான் வசனம் சொல்லுகிறது, மனம் கசந்து தன்னுடைய துக்கம் அவளால் தாங்க முடியல. இப்படி ஒரு வார்த்தையை நான் கேட்க வேண்டியது இருக்குது. இந்த வேதனையெல்லாம் அருமையாக ஆண்டவருடைய ஆலயத்திலே போய் கொட்டினாள். அவள் ஜெபிக்கிற ஜெபத்தை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது, உதாரணமாக ஏலி பார்க்கும் பொழுது இவள் ஏதோ குடித்து கொண்டு வந்திருக்கிறாள், போதையில இருக்கிறா, அதனால்தான் இவள் இப்படி இருக்கிறா என்று எண்ணக்கூடிய அளவில் தன்னை மறந்தவளாய் தேவனுடைய பாதபடியில அர்ப்பணித்து அவள் ஜெபித்தாள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இப்படி ஆலயத்திற்குள்ளே போயிட்டு வெளியே வரும் பொழுது அவளுடைய நிலை என்ன என்று பார்த்தால் 18வது வசனத்தினுடைய கடைசி வரி சொல்லுகிறது பாருங்கள், அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. என்ன காரியங்களுக்காக ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாலோ அந்த காரியத்தை எல்லாம் அவள் சொன்ன பிற்பாடு அதை பற்றி அவள் சிந்திக்கவே இல்லை, அதை பற்றி அவள் எண்ணவே இல்லை, அதை பற்றி தன்னுடைய சிந்தையில நிறுத்தி கொள்ளவே இல்லை. பாரத்தை எல்லாம் இறக்கி வைத்து விட்டாள். என கண்பானவர்களே, எனக்கு இதெல்லாம் தந்தாதான் என் பாரம் நீங்கும் என்று அல்ல. சொல்ல வேண்டிய நபரிடத்திலே சொல்ல வேண்டிய இடத்திலே சரியாக சொல்லுவோமே என்றால் நீங்கள் துக்கமுகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் உன் பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடு, அழகாக சொல்லுகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. அவருடைய ஆலயத்திலே போய் தன்னுடைய வேதனைகளை எல்லாம் கொட்டி தீர்த்து துக்கத்தை எல்லாம் மாற்றிக்கொண்டு மனமகிழ்ச்சியோடு திரும்பி வந்தாள். இந்த அன்னாளிடத்திலே நீங்கள் ஆலயத்தினுடைய காரியம் என்ன என்று கேட்டால் அவர் என்ன சொல்லியிருப்பாள்? என்னுடைய துக்கத்தை எல்லாம் மாற்றின இடம் அது, அல்லது என்னுடைய தேவைகளை சந்தித்த இடம் எது, என்னுடைய மன குமரல்களை எல்லாம் போக்கின இடம் எது என்று தைரியமாக அவள் சொல்லி இருக்க முடியும். சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு கிராம சபைக்கு ஒன்று நான் சென்றிருந்தேன். நான் எங்கே போனாலும் முதல் மணி அடிப்பதற்கு முன்பதாகவே சென்று விடுவது வழக்கம். அங்கே நான் அப்படி சென்று விட்டேன். முதல் மணி அடித்தது. ஒரு பெண் வந்தாள். வந்து தம்புரை எடுத்து தனக்கு முன்பதாக வைத்து பாடலை பாடி அதை அடித்து தனியாக கம்பெனிக்கு ஆளே இல்லை. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆலய ஆராதனை முடிந்தவுடனே அந்த பெண்ணிடத்தில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நான் கேட்டேன், ஒருத்தரும் வராட்டா கூட தனியாக வந்து நீங்கள் அழகாக பாட்டு பாடிட்டு இருந்தீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ தான் அந்த சகோதரி சொன்னாள், அண்ணா, நான் இளவயதாக ஓய்வு நாள் பள்ளிக்கு நான் செல்லும் பொழுது என்னுடைய ஓய்வு நாளினுடைய அந்த பள்ளி ஆசிரியை ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். அது என்னுடைய உள்ளத்திலே பசுமரத்து ஆணியை போல பதிந்து போனது. என்னவென்றால், முதல் மணி அடித்த உடனே நீங்கள் ஆலயத்திற்கு வருவீர்களே என்றால் ஆண்டவர் உங்களுக்கு 2 கைகளினாலும் ஆசீர்வாதங்களை அள்ளி தருவார். 2ஆம் மணி அடித்த உடனே நீங்கள் வரணும் அப்படின்னீங்கன்னா ஒத்த கையினால் உங்களுக்கு அள்ளி தருவார். என்னதான் காணிக்க, இப்போ தானே பிரசங்கமே ஆரம்பிக்குது, இன்னொரு 30 நிமிஷம் பிரசங்கம் போகும், இதுமாதிரி காணிக்க போட்டால் மட்டும் போதாதா என்று ஆராதனையினுடைய மைய பகுதியில் நீங்கள் வருவீர்களே என்றால் ஆண்டவர் இப்படி தான் அள்ளி போடுவார். இந்த இள வயதிலே நான் அந்த கான்செப்டை பெற்றுக்கொண்டேன். அதை அப்படியே நான் என்னுடைய சிந்தைகளை நிறுத்தி கொண்டேன். அன்னையிலிருந்து நான் கடைபிடித்தேன். எனக்கு நிறைய வயது ஆனாலும் ஆண்டவர் என்னுடைய வாழ்விலே இந்த ஆலயத்தின் மூலமாய் என்னுடைய எல்லா காரியங்களையும் எல்லா தேவைகளையும் நான் சந்திக்கப்படக்கூடிய இடமாக வைத்திருக்கிறேன். ஒரு அருமையான அலுவலகத்தில் நல்ல பணியில் பொறுப்பான பதவி எனக்கு உண்டு. என்னுடைய கல்வி தகுதிக்கு என்னுடைய குடும்ப சூழ்நிலைக்கு நான் இப்படிப்பட்ட உயர் பதவியில் இருப்பேன்? நோ. அவருடைய ஆலயத்தின் மூலமாய் மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம்
2வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோமே என்றால், அங்கே சாமுவேல் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு பையன் இருந்தான். அன்னாளினுடைய மகன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள், பொருத்தனையை உடனே நிறைவேற்றினாள். இப்படி ஆலயத்திலே ஏலி என்று சொல்லக்கூடிய ஆசாரியனுக்கு உறுதுணையாக சாமுவேல் ஆலயத்திற்குள்ளாக இருக்கிறான். வேதவசனம் 4வது 6வது 8வது 10வது வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது சாமுவேலை பெயர் சொல்லி அழைத்தார். 10வது வசனத்திலே சாமுவேலே சாமுவேலே என்று அழைக்கிற சத்தத்தை எல்லாம் அவன் கேட்டான். சாமுவேலிடத்திலே உன்னுடைய ஆலயத்தினுடைய தன்மை என்ன, நீ ஆலயத்திலே கண்ட மகிமை என்ன என்று கேட்டால் அவர் சொல்லிடுவார், இந்த ஆலயத்தில்தான் தேவனுடைய சத்தத்தை நான் கேட்டேன். இந்த ஆலயத்தில்தான் தேவனுடைய சத்தத்தை நான் கேட்டேன். தேவனுடைய சத்தம், ஆண்டவருடைய ஆலயத்திலே நாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் இந்த ஆலயத்திலே அவருடைய சத்தம் கேட்பதற்காக நான் வர வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, கோயிலுக்கு போயிட்டு வருமா, கோயிலுக்கு போயிட்டு வரலன்னா என்னத்தை வழங்க போகுது அப்படிங்கிறதல்ல. நான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்காக ஆலயம் செல்கிறேன் என்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வீட்டிலே இருந்து வரும் பொழுது நீங்கள் புறப்பட்டு வர வேண்டும். என்னோடு எப்படி பேசுவார், எப்படிப்பட்ட காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுப்பார், எப்படி எனக்கு விளக்கி காட்டுவார் என்றெல்லாம் நீங்கள் ஜெபத்தோடு நீங்கள் வருவீர்களே என்றால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்ய முடியும். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சில வருஷத்திற்கு முன்பதாக நானும் என்னுடைய நண்பர்களும் ஒரு மலைப்பகுதியிலே போய் ஜெபிப்பதற்காக சென்றோம். 4 பேர் சென்றோம். அப்போ நாங்கள் ஜெபிப்பதற்கு முன்பதாக எங்களுடைய ஊழியத்தினுடைய காரியங்களை குறித்து ஒருவரை ஒருவர் நாங்கள் பேசிக்கொண்டோம். அப்பொழுது ஒரு சகோதரர் சொன்னார், சில மாதங்களுக்கு முன்பதாக என் நண்பர் ஒருவர் என்னிடத்திலே வந்தார். அவரை அழைத்து கொண்டு நான் ஆலயம் சென்றேன். போகும் பொழுதே இந்த நாளினுடைய செய்தி என் நண்பருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஜெபத்தை செய்துவிட்டு சென்றேன். ஆலயம் சென்றேன். அங்கே போதகர் செய்தியை ஆரம்பித்தார். அவர் அன்றைக்கி பண்ணின விதங்கள், எடுத்த சப்ஜெக்ட் எல்லாம் பார்த்தா உப்பு சப்பு ஒன்றுமே இல்லை. என் நண்பருடைய முகத்தை பார்ப்பதற்கு எனக்கு வெக்கமாய் போச்சுது. இருந்து என்னப்பா நீ ஒரு நல்ல பிரசங்க யாரு பண்ணும்போது கூட்டிகிட்டு வந்திருக்க கூடாதா என்று அவர் கேட்டு விடுவாரோ என்கிற பயத்திலே நான் அவரிடத்துல ஒன்றுமே பேசலை. ஆலய ஆராதனை முடித்து வரும்பொழுது ஒன்றுமே அப்படி கேட்கவே இல்லை. பிரசங்கம் எப்படி இருந்துச்சு ஒன்றும் கேட்கவே இல்லை. எனக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை, எனக்குள்ளே ஒரு வெக்கம் இருந்தது. ஆனால் என்னுடைய நண்பர் பேசினார். இன்னைக்கு போதகர் அருமையான ஒரு செய்தியை கொடுத்தார், என் உள்ளத்தை அது தொட்டது என்று சொல்லி அவர் அந்த செய்தியினுடைய காரியங்களை எல்லாம் சொன்னார். அப்பொழுதுதான் என்னுடைய நண்பர் சொன்னார், ஆலயத்திலே கொடுக்கக்கூடிய செய்தி கூறுபவர்கள் யார் என்பது முக்கியமல்ல, கேட்பவர்களுடைய உள்ளத்தை பொறுத்துதான், சிந்தனைகளை பொறுத்துதான், அவர்கள் தங்களுடைய இருதயங்களை எப்படி பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் அந்த செய்தி நமக்குள்ளே வேலை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பிரசங்கம் சரியில்லை என்று ஒருவர் சொல்வார்களே என்றால் தங்களுடைய இருதயத்தை அவர்கள் இன்னும் செப்பனிட்டுக் கொள்ளவில்லை என்றுதான் பொருள்படுகிறது. என கண்பானவர்களே, நீங்கள் ஜாக்கிரதையோடு ஆலயம் வரும் பொழுதெல்லாம் நீங்கள் ஆண்டவரே இன்னைக்கு நீர் என்னோடு கூட என்ன பேசுகிறீர் என்கிற ஒரு சிந்தையோடு வர வேண்டும் என்பதிலே எவ்விதமான சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு பெரும்பதி ஆலயத்துக்கு வரும்போது நிர்விசாரம், போன வாரம் என்ன பிரசங்கம் தெரியாது, நேற்று என்ன பிரசங்கம் தெரியாது, எல்லாமே மறந்து போய்விடு, ஏனோ தானோ என்று நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆலயம் செல்வது எதற்காக? நம்முடைய துக்கங்கள் மாறக்கூடிய இடம் என்பதை நீங்கள் உணர்ந்து வருவீர்களே என்றால் உங்களுடைய பாரங்களை எல்லாம் நீங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கொட்டி பாருங்கள். ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை அற்புதமாய் செய்வார். என்னுடைய மனைவி அடிக்கடி சொல்வாள், எப்பொழுதெல்லாம் பாரம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆலயத்திற்குள்ளாய் போய் ஆல்டர்ல போய் என்னுடைய முழங்கால ஊண்டி கதறி விடுவேன், அவ்வளவுதான். அதற்கு பிற்பாடு நான் அதை குறித்து கவலைப்படுவதே இல்லை. நம்முடைய துக்கங்களை கொட்டி தீர்க்கிற இடம், ஆண்டவருடைய மெல்லிய சத்தங்களை கேட்கிற இடம், செய்தி வழியாகவோ பாடல் வழியாகவோ ஜெபத்தின் வழியாகவோ ஏதோ ஒரு வழியாக ஆண்டவர் பேசுவார். ஆண்டவரே, நான் இந்த நாளிலே நான் ஆலயம் செல்லுகிறேன், ஏதோ ஒரு முறையில நீர் என்னோடு கூட பேசும் என்கிற சிந்தையோடு நீங்கள் வந்து பாருங்கள். ஆண்டவர் ஆச்சரியமாய் உங்களை நடத்துகிற விதங்கள் மிக அருமையாக இருக்கும் என்பதிலே எவ்விதமான சந்தேகமும் இல்லை. அது மாத்திரமல்ல, வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது பாருங்கள். புதிய ஏற்பாட்டிலே லூக்கா எழுதின சுவிசேஷம்
2வது அதிகாரம் 37வது வசனத்தை நீங்கள் வாசித்தால், ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். யார் இவள்? புதிய ஏற்பாட்டிலே வரக்கூடிய அன்னாள் என்கிற ஒரு பெயர் உள்ளவள். இவள் தீர்க்கதரிசி என்று கூட வேதம் சொல்லுகிறது. திருமணமாகி 7 ஆண்டுகள் கணவர் கூட இருந்திருக்கிறார். அதற்கு பிற்பாடும் கணவர் இல்லை, அதிக வயது. எனினும் இந்த ஆலயத்தை எப்படி பயன்படுத்துகிறாள்? ஆண்டவரை ஆராதிப்பதற்காக. ஆலயத்திற்குள்ள போயாச்சுன்னா தன்னுடைய நேரம் போகிறதே தெரியல. என்னுடைய இளமையான நாட்களிலே நான் பெரும் பகுதியான நேரத்தை எங்கள் ஊரிலே உள்ள ஆலயத்திலே நான் செலவழித்தவன். எல்லா ஆராதனையிலும் நான் பங்கு பெற்றவன். ஆலய மணி அடிப்பதற்கு முன்பதாகவே நான் ஆலயம் சென்று விடுவேன். அதனுடைய மகிழ்ச்சியே தனித்தான். இதை அனுபவித்த தாவீது சொல்லுகிறார் பாருங்கள், 27வது சங்கீதம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். நீ சார் கோயிலுக்கு வாங்க அப்படின்னு கேட்டா எப்ப முடியும்? சரியா முடிஞ்சிருமா? நீங்க 1 மணி நேரம் கூட ஆலயத்தில் இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு போதகர் என்னோடு கூட பேசி கொண்டிருந்தார். நான்லாம் என்னுடைய பிரசங்கத்தை 45 நிமிஷத்துக்கு குறையாம பண்ணுவேன். நான் இந்த சேகரத்திற்கு வந்த புதிதிலே ஒரு பொறுப்பாளர் என்கிட்ட கேட்டார், ஐயா நீங்கள் 20 நிமிஷம் பேசினா போதும் ஐயா, ரொம்ப நேரம் பேசாண்டாயா என்று என்னிடத்திலே என்னுடைய பிரசங்கத்தை குறித்த ஒரு ஆலோசனையை சொன்னார். உடனே நான் சொன்னேன், ஏதோ ஒரு வகையிலே நீங்கள் சுகவீனமாகி மருத்துவமனை செல்லுகிறீர்கள், அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய கட்டாய நிலை வருகிறது. அப்பொழுது அந்த மருத்துவர், ஐயா உங்களுக்கு ஆப்ரேஷன் 20 நிமிஷம்தான் நான் பண்ணுவேன், அதுக்கு 20 நிமிஷத்துக்கு மேலே நான் பண்ண மாட்டேன், 20 நிமிஷம் எவ்வளவோ அதுவரை தான் நான் ஆப்ரேஷனே பண்ணுவேன், அதுக்குள்ளே தச்சிட்டு வந்துடுவேன் என்று சொன்னால் நீங்கள் சம்மதிப்பீர்களா? முழுமை அடைந்த பிற்பாடு தானே நீங்கள் அதை நிறுத்த வேண்டும் என்று சொல்வீர்கள். அதே போல தான் ஐயா, இது ஒரு ஆப்ரேஷன் மாதிரி தான். அழிவில் கிடக்கிற மக்கள் யார் யார் என்னென்ன வேதனையோடு வருகிறார்கள் எனக்கு தெரியாது, யார் யார் என்னென்ன எண்ணத்திலே வருகிறார்கள் தெரியாது. ஏதோ ஒரு வகையில் ஆண்டவர் அவருடைய வசனத்தின் மூலமாக பேசுகிறவர். வேத வசனத்தை கேட்பதற்கு நீங்கள் ஆலயத்திற்களே அமர்வதற்கு இடம் உங்களுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கவில்லை என்றால் அப்போ நீங்க இன்னும் சரியா அந்த ஆண்டவருடைய ஆலயத்தை சரியா பயன்படுத்தல. இந்த ஆலயம் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இலம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆண்டவருடைய ஆலயத்திலே போய் அவரை ஆராதிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இடம் என்பதை நாம் நம்முடைய சிந்தைகளிலே எப்பொழுதும் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, வேதவசனம் சொல்லுகிறது பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 10-11 நாம் வாசித்து பார்த்தால் இந்த வேத பகுதி சொல்லுகிறது, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய். இவள் பலவீனமான ஒரு ஸ்திரீ, 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. இவளுடைய சூழ்நிலை என்ன? இவள் கூனி போயிருந்தாள். இவளுடைய கூன் நிமிரவே நிமிராது. வாழ்க்கை முழுவதும் குனிந்து சென்றவள். தன்னுடைய சரீரத்தை காரணம் காட்டியிருந்தால் ஆலயத்திற்குள் வந்திருக்க முடியாது, ஜெபாலயத்திற்குள் வந்திருக்க. அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, கோயிலுக்கு போறாங்க, நான் இந்த முதுகை வச்சுக்கிட்டு எப்படி போறது, எனக்கு இருக்கிற பிரச்சனையை வச்சுட்டு எப்படி போறது, எனக்கு இருக்கிற வியாதியை வச்சுக்கிட்டு எப்படி போறது, அப்படி என்று எண்ணி இருந்தாலும் வந்திருக்க முடியாது. சாக்கு போக்கு சொல்லக்கூடிய காரியங்கள் இருந்தாலும் அவள் அதை செய்யவில்லை. என கண்பானவர்களே, இவளிடத்துல கேட்டால் அவள் மிக அழகாக சொல்லுவாள், ஐயா எம்மா, நீ ஆண்டவருடைய ஆலயத்திற்கு தினம் போனிய, அதனால உனக்கு என்ன கிடைச்சது? அவள் சொல்லலாம், ஆண்டவருடைய ஆலயத்திற்கு நான் போனதுனால எனக்கு ஒரு பெரிய நன்மை கிடைத்தது. இதுவரையிலும் கூனி போயிருந்த என் வாழ்க்கையை என் ஆண்டவர் நிமிர வைத்தார். தலக விழுந்த வாழ்க்கையை தலை தூக்கி நடக்கக்கூடிய அளவிற்கு என் ஆண்டவர் மாற்றினார். அவருடைய வேத வசனத்தின் மூலமாக என்னை மாற்றினார்.
என்னை தூக்கி நிறுத்தினார் என்று அவள் தைரியமாக சொல்லி இருக்க முடியும். எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு காரியம். அவளுடைய அனுபவங்கள் அப்படிதான். என கண்பானவர்களே, 91வது சங்கீதம் 14வது வசனத்தை வாசித்து பார்த்தால், அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். அவரிடத்தில் எவ்வளவு வாஞ்சை வைத்திருக்கிறோமோ அதன் அடிப்படையில் ஆண்டவருடைய விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். என கண்பானவர்களே, இந்த ஆண்டவருடைய ஆலயத்தின் மூலமாய் பயங்கரமான பலவிதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதை அனுபவிக்கிற தாவீது சொல்லுகிறார் பாருங்கள். சங்கீதம் 84:1-2 சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமாயிருக்கிறது. பார்த்தீங்களா, ஆண்டவருடைய ஆலயத்தின் மேல் உள்ள வாஞ்சை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அது நம்முடைய துக்கத்தையும் அவருடைய சத்தத்தையும் ஆண்டவரால் நன்மை பெறக்கூடிய ஒரு பெரிய விடுதலையையும் அவரையே ஆராதிக்கக்கூடிய இடமாகவும் நம்மால் அதை மாற்றிக்கொள்ள முடியும் என்பதில் எவ்விதமான சந்தேகம் இல்லை. நீங்கள் உங்களுடைய ஆலயத்தை எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? உங்களுடைய ஆலயத்தின் மூலமாய் நீங்கள் பெற்ற நன்மைகள் என்ன? அநேகருக்கு நீங்கள் இந்த இப்படிப்பட்ட சாட்சிகளை சொல்ல முடியும். ஆண்டவரே, நாங்கள் இந்த ஆலயத்தை சரியாக பயன்படுத்தக்கூடிய கிருபைகளை தந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே என்று நீங்கள் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஆண்டவர் அவருடைய ஆலயத்தின் மூலமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவருடைய ஆலயத்தை நீங்கள் அற்பமாக எண்ணாதபடி அவருடைய ஆலயத்தின் மூலமாய் வரக்கூடிய மகிமையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறபடினாலே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு இப்படிப்பட்ட செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதிலே எவ்விதமான சந்தேகமும் இல்லை. அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தையும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த ஆண்டவருடைய ஆலயத்தின் மூலமாய் ஆண்டவர் எச்சரிப்பையும் கொடுக்கிறார். தேவனுடைய எச்சரிப்பை தரக்கூடிய ஒரு இடம் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. என கண்பானவர்களே, வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்திற்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு, தொடர்ந்து வாசித்தா, என்னுடைய வீட்டை வியாபார வீடாக மாற்றாதிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆராதனைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட அந்த ஆராதனை நேரங்களிலே வரக்கூடிய வியாபாரத்தின் மூலமாய் வரக்கூடிய வருமானத்தை மக்கள் பெரிதாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்களுடைய திருமண்டலத்தில் பாலியர் நேசன் அப்படின்னு ஒரு பிரிவு உண்டு. அப்போ அந்த நாட்களிலே அந்த பாலியர் நேசனிலே உள்ள அந்த மிஷினரிகள் நடுநிலைப்பள்ளி உயர்நிலை பள்ளிகளுக்கு சென்று மாதம் ஒரு முறையோ 3 மாதங்களுக்கு ஒரு முறையோ சென்று அவனுடைய வார்த்தைகளை கதைகள் மூலமாக சொல்லி ஆத்தும ஆதாய பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வது உண்டு. இப்படியாக இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு மிஷினரி பாலியர் சங்கத்திலே ஊழியராக உள்ளவர், அவர் இதுவரைக்குமே அந்த நாட்களில் ஊமை படம் ஒன்று உண்டு, செவர்களை போட்டு அதற்கு கதை சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ப்ராஜெக்டரை ஓட்டி கொண்டிருந்தவருக்கு பள்ளிக்கூடத்துக்கு போ என்று சொல்லி இந்த பொறுப்பான போதகர் சொல்லிவிட்டார். இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிறார். பள்ளிக்கூடத்தில் வந்துட்டு போய் கதையெல்லாம் சொல்லிட்டு மறுபடியும் போய் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். அப்போ என்னுடைய போதகர் கேட்பார், நீ பள்ளிக்கூடத்துக்கு போனாயே, மக்கள் எப்படி உன்னை ஏற்றுக்கொண்டார்கள், எப்படி பிள்ளைகளுக்கு புரிந்த வண்ணம் கதை சொல்லியிருப்பாய், எப்படிப்பட்ட கதை சொல்லியிருப்பாய், எத்தனை பேர் ஒப்பு கொடுத்தார்கள், இதெல்லாம் கேட்பார் என்று நினைத்து எல்லாவற்றையும் மனத்தில் வச்சுட்டு போனாராம். போன உடனே இந்த போதகர் கேட்டாராம், இதுக்கு முன்னாலெல்லாம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போன மிஷினரி நிறைய காணிக்கை கொடுப்பாங்க, அது வாங்கிட்டு வந்தாரு, நீ எவ்வளோ கொண்டு வந்திருக்கிற? அதை என்கிட்ட சொல்லும்போது தூக்கி வாரி போட்டது எனக்கு. காரணம் என்ன? இன்னைக்கு ஆண்டவருடைய ஆலயத்தையும் ஆண்டவருடைய பணிகளையும் வெறும் இழிவான ஆதாயத்திற்குத்தான் என்கிற ஒரு நிலை மாறிவிட்டது. அந்த நாட்களிலே ஆண்டவருடைய ஆலயத்தை தவறாக பயன்படுத்தினார்கள். ஆண்டவர் 2 முறை ஆலயத்தை சுத்திகரித்தார். மார்க் 11வது அதிகாரத்திலும் வருகிறது. முதல் முறை யோவான் 2வது அதிகாரத்தில் என் வீட்டை வியாபார வீடாக மாற்றாதீர்கள் என்று சொன்னார். ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில், ஊழியத்தினுடைய இறுதியிலும் என்னுடைய வீட்டை கள்ளர் குகையாக மாற்றாதிருங்கள். ஆண்டவருடைய ஆலயம் என்பது அவர் சவுக்கை உண்டு பண்ணுகிறார், கடிந்து கொள்ளுகிறார், எச்சரிப்பை கொடுக்கிறார், கவிழ்த்து போடுகிறார்.
ஆண்டவருடைய ஆலயத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்துவீர்களே என்றால், உங்களுடைய சுய லாபங்களுக்காக நீங்கள் பயன்படுத்துவீர்களே என்றால், ஆண்டவரால் கவிழ்க்கப்பட்டு போவீர்கள் என்பதில் எவ்விதமான சந்தேகம் இல்லை என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நாங்கள் ஜாக்கிரதையோடு டீல் பண்ணக்கூடிய கிருபைகளை நீர் எங்களுக்கு தார். கடைசியாக வேதவசனம் சொல்லுகிறது, நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தை அலங்கரிப்பதற்கு எவ்வளவோ முயற்சி எடுக்கிறோம். எனக்குள் வாசம் பண்ணுகிற என்னுடைய இருதயமாகிய ஆலயத்தை நான் ஒழுங்காக கவனிக்கிறேனா, பரிசுத்தமாக வைத்திருக்கிறேனா, தேவன் விரும்பக்கூடிய கனி உள்ள வாழ்க்கை எனக்குள்ள இருக்கிறதா, தேவன் விரும்பத்தகாத செயல்கள் என்னை விட்டு மாறி இருக்கிறதா என நாம் அலசி பார்ப்போம். இந்த நாட்களிலே ஆண்டவரே, ஆலயத்தின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீர். நாங்கள் மிகுந்த ஞானத்தோடு எங்களுடைய வாழ்வை நாங்கள் செப்பனிட்டுக் கொள்ளத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்தருளும் ஆண்டவரே என்கிற சிந்தையோடு செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நீங்க ஆலயத்தை அலங்காரப்படுத்துவதற்கு எவ்வளவோ செலவு பண்ணுகிறோம். என்னுடைய ஆலயம் ஆண்டவரே, என்னுடைய சரீரமாகி இந்த ஆலயம் தீட்டுப்படாதபடி நான் காத்துக்கொள்ளத்தக்கதான கிருபை தாரும். பொறுமை இழந்து நான் கெடுத்து விடக்கூடாது. கோபத்தில் பேசி நான் கெடுத்து விடக்கூடாது. வீணா சண்டையை போட்டு நான் கெடுத்து விடக்கூடாது. பொறாமை கொண்டு நான் கெடுத்து விடக்கூடாது. நீ விரும்புகிற வாழ்க்கை வாழ்ந்து நான் என்னை சரி செய்து கொள்ளக்கூடிய கிருபைகளை தார். கேட்போமா? சில நிமிடங்கள் நம்ம ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்ய போகிறோம். கண்களை மூடுவோமா? அன்னாள் சொன்னாள், இது என் துக்கத்தை மாத்தின இடம் அப்படின்னு. சாமுவேல் சொன்னார், இது ஆண்டவருடைய சத்தம் கேட்கக்கூடிய ஒரு இடம். புதிய ஏற்பாட்டில் உள்ள அன்னாள் சொன்னால், நான் ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஒரு இடமாக அதை பயன்படுத்தினேன் என்று சொல்லி, ஒருவேளை அந்த பலவீனப்படுத்தப்பட்ட அந்த ஆவியுள்ள கூனியுள்ள அந்த பெண் சொன்னால், இந்த ஆலயத்தின் மூலமாய் நன்மையை பெற்றுக்கொண்டேன், என் வாழ்க்கையில் நான் விடுதலையை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? கொஞ்ச நேரம் உங்களை அலசி பார்ப்போமா? இந்த ஆலயத்தினுடைய மகிமையை நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? இந்த ஆலயத்தில் தேவ எச்சரிப்பு உண்டு. சில செய்திகளை கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவார். நம்முடைய தவறுகளை சரி செய்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு வகையிலே, ஆண்டவரே, நான் இப்படியெல்லாம் பயனுள்ளவைகளாக அவைகள் எனக்கு இருந்திருக்கிறது நீங்கள் உணர்வீர்களே என்றால், ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, தோத்திரம் ஆண்டவரே என்கிற சிந்தையோடு செயல்படுவோமா? என்னுடைய இருதயமாகிய ஆலயத்தையும் நான் செப்பனிட்டுக் கொள்ள எனக்கு உதவி செய்திடணும். நல்ல ஆண்டவரே, எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நமக்கு கொடான கோடி தோத்திரம், கொடான கோடி தோத்திரம். ஆண்டவரே, ஆலயத்தின் மகிமைகளை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதான பலனை எங்களுக்கு தாரும். தேவ எச்சரிப்பை பெறும் பொழுதெல்லாம் எங்களை நாங்கள் செப்பனிட்டுக் கொள்ளத்தக்கதான கிருபைகளை தந்து வழி நடத்தும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமையான சகோதரரை ஆண்டவர் வல்லமையின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்தினார். கேட்டவர்களாக மாத்திரம் நாம் இங்கிருந்து உலகத்திலே கடந்து செல்லாமல், கேட்ட சத்தியத்திற்கு நம்முடைய செவியை சாய்த்தவர்களாக புதிய ஆண்டு திருச்சபையின் வரலாற்றில் ஆசீர்வாதமான ஆண்டாக அமையத்தக்கதாக நம்மை அர்ப்பணித்தவர்களாக நாம் உலகத்திற்குள்ளே கடந்து செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அருமையான சகோதரருக்கு திருச்சபையின் சார்பிலே, உங்கள் சார்பிலே, என்னுடைய சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் தொடர்ந்து வல்லமையின் பாத்திரமாக, அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக அவர்களை எடுத்து பயன்படுத்துவார். யாவரும் எழுந்து நின்று கேட்ட செய்தியை மனதில் கொண்டவர்களாக கிறிஸ்து சபை பாமாலைகளில் 21வது பாடல், கிறிஸ்து சபை பாமாலைகளில் 21வது பாடல், சேனையின் கர்த்தா சீர்நிறை யெகோவா, உம் வாசஸ்தலங்களே எத்தனை இன்பம், கர்த்தனே என்றும் அவற்றை வாஞ்சித்திருப்பேன் என்ற பாடலை கேட்ட செய்தியை மனதில் கொண்டவர்களாக அர்ப்பணிப்போடு பாடுவோம். சேனையின் கர்த்தா சேனிறை யெகோவா, உம் வாசஸ்தலங்களே எத்தனை இன்பம், கர்த்தனே என்றும் அவற்றை ராஜாதி
நாதம் எக்கிடைய மானோரே விண்ணப்பம் பண்ணும் கண்ணோக்கி பாரும் என்னை வார்த்தவும் தாசனை மன்னானி சூரியன் என்னார் கேடாயமும் மகிமை கிருபை பூம்பத்தார் பேரு நன்மை ஆனந்தம் உம்மை நம்புவோர் பாக்கியவான் திரியேக தேவே மகிமை உமக்கே பலமாய் உண்டாகவே நித்தியம் ஆளும் சதா காலமும் உலகம் படியே ஆமென். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த திருச்சபையின் வரலாற்றில் 57வது சபை நாள் ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக நன்றி ஆண்டவரே. இந்நன்னாளை நாங்கள் கண்டு அனுபவிக்க ஆண்டவர் அருள் புரிந்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பலத்தினாலோ எங்களுடைய பராக்கிரமத்தினாலோ நாங்கள் செய்த ஏதோ புண்ணியங்களினாலோ இந்நன்னாளை நாங்கள் காணவில்லை. நீர் எங்கள் மீது பாராட்டிய சுத்த கிருபை இந்நன்னாளை நாங்கள் காண அனுபவிக்க ஆண்டவர் அருள் புரிந்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இன்றைய திருச்சபையின் அங்கங்கள் அனைவரையும் குடும்பம் குடும்பமாக உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் உம்முடைய சிலுவை அடையாளத்தை வரைந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தும், ஒவ்வொரு குடும்பத்தையும் தூய்மைப்படுத்தும். ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே இந்த திருச்சபையின் வரலாற்றில் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுகிறமாக திருச்சபையில் நீர் வல்லமையின் பாத்திரங்களாக எடுத்து பயன்படுத்தியறல வேண்டுமாறு உம்மை நோக்கி கெஞ்சுகின்றோம். ஆண்டவரே, இந்த வேளையில் இந்திய தேசத்திற்காக உம்மை நோக்கி பார்க்கின்றோம். இந்திய தேசத்தில் உம்முடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற ஸ்தாபனங்களுக்காக, உம்முடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற ஊழியர்களுக்காக ஆண்டவரே உற்சாகமான ஆவியவர்கள் மீது பொழிந்தருளும். காணப்படுகின்ற தடைகளை அப்புறப்படுத்தும். இந்திய தேசம் சந்திக்கப்படத்தக்கதாக, இந்திய தேசம் கிறிஸ்தவ தேசமாக மாறத்தக்கதாக, இந்திய தேசத்தில் உம்முடைய சிலுவை கொடி பறக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் செயல்படும். மீண்டும் எங்களை, எங்களுடைய திருச்சபையின் பணிகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிற புதிய ஆண்டு திருச்சபையின் வரலாற்றில் எங்களுக்கும் திருச்சபைக்கும் ஆசீர்வாதமான ஆண்டாக அமைய ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் கூற்றவும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும், குறிப்பாக நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்ற புதிய ஆண்டோடும் நிறைவாக பரிபூர்ணமாக தங்கியிருப்பதாக. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோടെ போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமீன்.